இந்திய அரசியலமைப்போட கூறு 2 நாடாளுமன்றத்துக்கு என்ன மாதிரியான குறிப்பிட்ட அதிகாரங்களை கொடுக்குதுன்னு நேரடியா பார்க்க போறோம். இந்த பகுப்பாய்வுல புதுசா ஒரு நிலப்பரப்பை இந்திய ஒன்றியத்துக்குள்ள இணைக்கிறதும் உருவாக்குறதும் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற அதிகாரத்தோட சட்ட வரம்புகளை மட்டும்தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். சட்டத்தோட மூல வாசகத்தை அப்படியே படிப்போம். பொருத்தமானது என்று நாடாளுமன்றம் கருதும் நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் புதிய மாநிலங்களை இந்திய ஒன்றியத்தில் இணைக்கலாம் அல்லது உருவாக்கலாம். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது ரெண்டு வினைச்சொற்கள் தான். ஒன்னு இணைத்தல், இன்னொன்னு உருவாக்குதல். அப்புறம் அந்த பொருத்தமானது என்று கருதும் நிபந்தனைகள். இந்த வார்த்தை நாடாளுமன்றத்துக்கு ஒரு தனித்துவமான அதிகாரத்தை கொடுக்குது. அதாவது ஒரு புது நிலப்பரப்பு இந்தியாக்குள்ள வரும்போது அதுக்கு என்ன மாதிரியான அரசியல் அந்தஸ்து கிடைக்கும், அதோட நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எந்த நீதிமன்றமும் முடிவு பண்ண முடியாது. அது நாடாளுமன்றத்தோட முழுமையான கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்புக்கு முரணா இல்லாத வரைக்கும் நாடாளுமன்றம் என்ன நிபந்தனையை வேணாலும் விதிக்கலாம். பிரிவு 1 இணைத்தல் மற்றும் உருவாக்குதல் அதிகாரங்கள். இதுல என்ன வித்தியாசம்னு பாத்திரலாம். இந்த 2 அதிகாரங்களுக்கும் நடுவுல இருக்கிற சட்ட வித்தியாசம் ரொம்பவே நுட்பமானது. இணைத்தல் அப்படின்னா ஏற்கனவே தமக்கென ஒரு எல்லையோட, மக்களோட, ஏதோ ஒரு நிர்வாக கட்டமைப்போட இருக்கிற ஒரு பகுதியை உள்ள கொண்டு வரது. அந்த பகுதி நடைமுறையில இருக்கும், ஆனா இந்திய ஒன்றியத்துக்குள்ள இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அப்படியோவோ அல்லது சின்ன மாற்றங்களோட உள்ள சேர்த்துக்கிட்டா அது இணைத்தல். சரி, அப்போ உருவாக்குதல்னா என்ன? இது டோட்டலா வேற. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் அமைப்பாகவோ அல்லது மாநிலமாகவோ இல்லாத, சொல்லப்போனா ஒரு தெளிவான நிர்வாகமே இல்லாத ஒரு நிலப்பரப்பை முதல் முறையா ஒரு புது மாநிலமா கொண்டு வருது. ஒரு புது அடையாளத்தை, சட்ட அந்தஸ்தை கொடுக்கறதான் இந்த உருவாக்குதல் அதிகாரம். ஒன்னு ஏற்கனவே இருக்கிறத ஏத்துக்குது, இன்னொன்னு இல்லாத ஒன்றை புதுசா உருவாக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே கூறு 2 நாடாளுமன்றத்துக்கு முழு பவரை கொடுக்குது. இப்போ கூறு 2ல வர்ற இந்த புதிய மாநிலங்கள்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கான அடிப்படை முன்னிபந்தனையே இதுதான். இந்தியாவுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற எந்த ஒரு நிலப்பரப்புக்கும் இந்த அதிகாரம் பொருந்தவே பொருந்தாது. கூறு 2ஓட முழு பயன்பாடுமே இந்திய ஒன்றியத்துக்கு சம்பந்தமே இல்லாத வெளியில இருக்கிற வெளிப்புற பிரதேசங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான். ஒரு வெளிநாட்டு நிலப்பரப்போ இல்ல எல்லைக்கு வெளியில இருக்கிற ஒரு பகுதியோ முதல் முறையா இந்திய இறையாண்மை கூட வரும்போது அதை எப்படி சேர்த்துக்கிறது அப்படிங்கிற வழிகாட்டுதலை மட்டும்தான் இது கொடுக்குது. சோ கூறு 2க்கு கீழே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அந்த பகுதி இதுக்கு முன்னாடி இந்தியாவோட பகுதியா இருந்திருக்கவே கூடாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல். பிரிவு 2 கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை ஒருங்கிணைத்தல். கூறு 2 செயல்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கணும். ஒரு பிரதேசம் சர்வதேச சட்டத்தோட அடிப்படையில இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். சர்வதேச சட்டப்படி ஒரு நாடு புது நிலப்பரப்புகளை கையகப்படுத்த 3 முக்கியமான வழிகள் இருக்கு. முதலாவது ஒப்படைத்தல், அதாவது செஷன். இது எப்படி நடக்கும்னா, 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம், நிலம் வாங்குறது, இல்லனா பரிசா கிடைக்கிற குத்தகை அல்லது மக்கள் வாக்கெடுப்பு மூலமா தாமாகவே முன்வந்து இணையிறது. 2வது முறை ஆக்கிரமிப்பு, அதாவது ஆக்குபேஷன். இது சர்வதேச சட்டத்துல டெரா நல்லியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே சொந்தமில்லாத, எந்த ஒரு ஆட்சியாளராலும் இதுவரை உரிமை கோரப்படாத ஒரு நிலப்பரப்பை எடுக்குறீங்க. 3வது முறை வெற்றி அல்லது கீழ்ப்படுத்துதல், அதாவது கான்குவெஸ்ட் அல்லது சப்ஜுகேஷன். இது மிலிட்ரி பவரை பயன்படுத்தியோ அல்லது ஒரு ஆட்சியாளர் அடிப்பணியை வச்சோ ஒரு நாட்டை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. இந்த 3 வழிகள்ல ஏதாவது ஒன்று மூலமா ஒரு பிரதேசம் இந்தியா கைக்கு வந்த பிறகுதான் அதை எப்படி உள்ள சேர்க்கறதுன்னு முடிவெடுக்க நாடாளுமன்றம் நம்ம கூறு 2 கையில் எடுக்குது. இதுக்கு சில நடைமுறை எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் மாதிரியான பகுதிகள் ஒப்படைத்தல் முறை மூலமா இந்தியாவிடம் கொடுக்கப்பட்டுச்சு. முறையான ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பிறகு நாடாளுமன்றம் கூறு 2 பயன்படுத்தி அதை இந்திய ஒன்றியத்துக்குள்ள இணைச்சுக்கிட்டாங்க. ஆனா கோவா, டாமன் டையூ பகுதியில் பார்த்தீங்கன்னா அது போர்ச்சுகீசிய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அது ஒப்பந்தம் மூலமா வரல, கீழ்ப்படுத்துதல் அப்படிங்கிற முறைப்படி இராணுவ நடவடிக்கை மூலமா இந்திய இறையாண்மைக்குள்ள வந்துச்சு. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலியும் இதே மாதிரி தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அது ஒப்பந்தமா இருக்கலாம், இல்ல ராணுவ நடவடிக்கையா இருக்கலாம். முறை எதுவா இருந்தாலும் அவங்க இந்திய எல்லைக்குள்ள வந்த உடனே அவங்க யூனியன் பிரதேசமா தொடருவாங்களா, இல்ல மாநில அந்தஸ்து பெறுவாங்களா அப்படிங்கிற அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை நாடாளுமன்றம் கூறு 2 பயன்படுத்தி தான் முழுமையா தீர்மானிக்குது. பிரிவு 3 சிக்கிம் ஒருங்கிணைப்பு மற்றும் கூறு 2A. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, பொருத்தமானது என்று கருதும் நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு வரி. அந்த அதிகாரத்தோட உச்சகட்ட பயன்பாட்டுக்கு சிக்கிம் மாநிலத்தோட ஒருங்கிணைப்பு ஒரு சரியான உதாரணம். 1974ல சிக்கிம் சட்டமன்றம் சிக்கிம் அரசு சட்டமை நிறைவேற்றுச்சு. இந்திய அரசியல் நிறுவனங்கள்ல நேரடியா பங்கேற்கணும் அப்படிங்கிற சிக்கிம் மக்களோட விருப்பத்தை காட்டும் தீர்மானம் அது. அந்த நேரத்துல சிக்கிம் முழுமையான இந்திய மாநிலமா இல்ல, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா, புரொடெக்டரேட்டா தான் இருந்துச்சு. இப்போ நாடாளுமன்றம் சிக்கிமை எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு ஒரு புது வழியை யோசிச்சாங்க.
அரசியலமைப்புல அதுவரைக்கும் இல்லாத ஒரு புது அந்தஸ்தை, அதாவது இணை மாநிலம் அசோசியேட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்தஸ்தை சிக்கிமிற்கு கொடுக்கறதுக்காகவே 35வது திருத்தச் சட்டத்தின் மூலமா கூறு 2A என்ற ஒரு புது பிரிவை உருவாக்குனாங்க. இது ஒரு ஸ்பெஷலான ஏற்பாடு. அப்புறம் 1975ல 36வது திருத்தத்தின் மூலமா சிக்கிமை ஒரு முழுமையான இந்திய மாநிலமா மாத்தினதுக்கு அப்புறம் இந்த கூறு 2A நீக்கிட்டாங்க. நாடாளுமன்றம் தனக்கு இருக்கிற நிபந்தனைகளை வகுக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு வெளிப்பிரதேசத்தை படிப்படியா முழு மாநிலமா ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சிக்கிம் சம்பவம் நமக்கு ரொம்ப துல்லியமா காட்டுது. சரி, அப்படியே இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை கேட்போம். இந்த பொருத்தமானது என்று அது கருதும் நிபந்தனைகள் அப்படிங்கிற வார்த்தை நாடாளுமன்றத்துக்கு ஒரு கட்டுப்பாடற்ற முழுமையான பவரை கொடுக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் புது நிலப்பரப்புகளை உள்ள கொண்டு வரும்போது அவங்களோட அரசியல் கட்டமைப்பு, நிர்வாகம் பத்தி எந்த நிபந்தனையும் விதிக்க நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு. ஆனா சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் 100% எதேச்சாதிகாரமானது கிடையாது. நாடாளுமன்றம் விதிக்கிற எந்த நிபந்தனையும் இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மீற மாதிரி இருக்கக்கூடாது. உதாரணமா, ஒரு புது நிலப்பரப்பை இணைக்கும் போது அங்க ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை கொண்டு வரதுக்கான நிபந்தனையை நாடாளுமன்றம் கண்டிப்பா விதிக்க முடியாது. சோ கூறு 2 நாடாளுமன்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்தாலும் அது அரசியலமைப்போட அடிப்படை தத்துவங்களுக்கு உட்பட்டதுதான். புதிய பிரதேசங்களை இணைக்கிறதுல நாடாளுமன்றத்தோட தனிப்பெரும் அதிகாரத்தையும் அதே நேரத்தில் அரசியலமைப்போட மேலாண்மையும் இந்த கூறு 2 எப்படி பேலன்ஸ் பண்ணுதுங்கிறத தான் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்.